ஹே டியூட்ஸ், நம்ம தஞ்சாவூர்ல இப்போ தாபா வந்துருச்சு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் டு திருச்சி போற ஹைவேல செங்கிப்பட்டி கிட்ட லொக்கேட் இருக்கிற பாஷா பஞ்சாபி தாபாங்கிற அந்த கடை தான். லொகேஷன் இன்னும் புர்ற மாதிரி சொல்லணும். அந்த ஹைவேல நீங்க நேரா போனீங்கன்னா பூண்டி மாதா கோயிலுக்கு போற வழி இதுதான் சொல்லி ஒரு ஆர்ச் ஒன்று வரும். அதையும் தாண்டி நேரா போனீங்கன்னா 100 மீட்டர் கடை அப்படின்னு சொல்லி போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. சொன்ன மாதிரி 100 மீட்டர் கடையும் வச்சிருப்பாங்க. கடையோட செட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி தாபா செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. கீத்து கோட்டைக்குள்ள ஒரு மாதிரி நீட் அண்ட் டைனிங் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா பஞ்சாபி தாபான்னு ஒண்ணு இல்ல, பஞ்சாபி டிஷஸ் அவங்களோட டேஸ்ட் அண்ட் ஸ்டைல்ல பண்ணி தருவாங்க. நான் போன வகத்து இருக்கிறதுலே ஃபேமஸான பஞ்சாபி டிஷஸ் என்னென்ன இருக்கோ எடுத்துருவாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க எடுத்து வந்துட்டாங்க. நம்மளும் இலையை விரிச்சு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் குல்ச்சா வாங்கியிருந்தோம். இது நான் கேட்டகரியில வர ஒரு டிஷ் தான். ஆனா மில்லட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க. நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மலை குத்தா கிரேவி வாங்கியிருந்தோம். இது ஒண்ணு இல்ல, காலிஃபிளவர் வச்சு பண்ற ஒரு பஞ்சாபி ஸ்டைல் கிரேவி. காலிஃபிளவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொட்டாலே பிஞ்சு உழுது அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு. அந்த குல்ச்சாவும் அந்த மலை குத்தா கிரேவி சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல மசாலா ஃபிளேவர்ல செமையா இருந்துச்சு. நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மோத்தி சிக்கன் வாங்கியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா முந்திரிலாம் போட்டு பண்ணிருப்பாங்க. சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட்டா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் அந்த மோத்தி சிக்கன் எடுத்து சாப்பிடுறதுக்கு ஆஹா அருமையா இருந்துச்சுங்க. அதுலயே அந்த மூணு தையும் சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியல, ஒரு மஸ்ட் ட்ரைங்க. நம்ம அடுத்தது தந்தூரி புரோட்டா வாங்கியிருந்தோம். இது வந்து கோதுமையில பண்ற ஒரு பஞ்சாபி ஸ்டைல் புரோட்டா. அதுவும் அந்த புரோட்டா வந்து பாருங்க செம்ம சாஃப்ட்டா இருந்துச்சு பிக்கிறதுக்கு. இதுக்கு குருமாவை நம்ம அந்த மலாய் குத்தா கிரேவி வச்சுக்கிட்டோம். டேஸ்ட் வைஸ் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சாஃப்ட்டாவும் மொறு மொறுன்னு பக்காவா இருந்துச்சு. நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புல்லட் சிக்கன் வாங்கியிருந்தோம். இதுதான் தாபாலே ஃபேமஸான சைட் டிஷ்னு சொல்லி சொன்னாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா சிக்கன் அப்படியே பஞ்சிக்கே டஃப் கொடுக்குது, அவ்வளவு சாஃப்ட்டா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சாப்பிடுறதுல உள்ள கார சாரம் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அதுலயே இந்த மூணு தையும் சேர்த்து சாப்பிடுறதுக்கு வேற லெவலுங்க. கண்டிப்பா அந்த சைடு வந்தீங்கன்னா அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு மஸ்ட் ட்ரை கடை நான் சொல்லுவேன். டாடா.